என்ன பொங்கல்? ஆ நல்லா சவுண்டாக பேசு. இவர் தான் வந்து ஹீரோ. இன்னைக்கு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு காலத்தில் ஒரு வீட்டில் 3 மாடு 4 மாடு இருக்கும். பட் இப்போ அதெல்லாம் இல்லை, தலைகீழாயிடுச்சு. ஒரு வீட்டுக்கு ஒரு மாடுங்கிறதே ரொம்ப அதிகம். சப்ஸ்கிரைபர் நம்ம அண்ணன், என் அண்ணன், நம்ம ஊருக்காரரு மிஸ் பண்ண மாட்டாப்புல. நம்ம சேனலை எப்பவும் பார்க்குறாள், எப்பவுமே அப்டேட் பண்ணுறாள், ஊக்குவிக்கிறாள். நல்லா பண்ண சொல்லி வந்தியா? வெரி குட் வெரி குட். உனக்கு பிடிச்சதா? ரைட் ரைட். என்ன வேலை நான் பண்ணது பாருங்க. ஹலோ கைஸ், உங்கள் எல்லாருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2. தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடினோம் வீட்டில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் சூப்பராக கொண்டாட போகிறோம். வில்லேஜில் ஃபேமஸான பொங்கல் தான். தைப்பொங்கல் அளவுக்கு விட தைப்பொங்கலை விட சூப்பராக இருக்கும். ஏன்னா தைப்பொங்கல்லாம் வீட்டில் வச்சு கும்பிடுவோம். பட் மாட்டுப்பொங்கல்லாம் எல்லோரும் போய் ஒரு இடத்துல, பொதுவான இடத்துல நம்ம மாட்டுப்பொங்கல் வைப்போம். ஸோ இதான் நீங்கள் நினைப்பீங்க, என்னடா இது வில்லேஜ்லேருந்து பேசியிருந்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்க மாதிரியே நினச்சிட்ருப்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம ஆர்எஸ்எம்மில் வந்துட்டேன். ஆர்எஸ்எம்மில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா கம்பியாக தெரியுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீட் போட்டுட்ருக்கோம், ரூஃபிங் சீட்டு செகண்ட் ஃப்ளோரில். ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சீட்டு மட்டும் தான் செட் பண்ணணும். சீட்டு போடுறதுக்கு இப்போ பொங்கல் ஹாலினால யாரும் வரல. பொங்கல் முடிஞ்சு 2 நாளில் வந்துடுவாங்க. வந்து ஒரே நாளில் போட்டுருவாங்க நினைக்கிறேன். நான் நீங்கள் பாருங்களேன். ஸோ கம்பிலாம் பைப்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் உடச்சிருக்கு பாருங்கள். இல்லை உடச்சி தான் பதிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப நாளாகவே போடாமல் இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் 80% முடிஞ்சு. சீட் மட்டும் தான் பெண்டிங். சீட் வர வேண்டியிருக்கு. வந்த பிறகு ஒரே நாளில் போட்டு முடிச்சிடலாம். நம்ம ஹீரோ பாருங்கள், புது ட்ரெஸ்லாம் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் டேக்கு இன்றைக்கி என்ன பொங்கல்? இன்றைக்கி எங்கே போகிறோம்? என்ன பொங்கல்? நல்லா சவுண்டாக பேசு. மாட்டு பொங்கல் போகிறோமா? மாட்டை பார்க்க போகிறோம். ரைட். நம்ம அரசு மங்கலத்தை பாருங்கள் சுற்றி. இதான் அரசு மங்கலம். ஸோ இங்கேருந்து நம்ம கார் எடுத்துகிட்டு ஊருக்கு போக வேண்டியதான், வில்லேஜுக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 வீடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்குது. ரெண்டலுக்கு விட்ருக்கோம். 2 வீடும் நம்ம கீழே இருக்கும். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆச்சு. இப்போ குயிக்காக கிளம்பிட்டு இருக்கோம். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. குயிக்காக போயிடும். அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ஆல்ரெடியாக இருக்கார். கண்ணா போகலாமா? போகலாம். இல்லை ரெடி. பட் எங்கள் வீட்டு மேடம் தான் வரல. வெயிட் பண்ணிட்டுருக்கோம். வந்தானே தான் கிளம்ப முடியும். என்னப்பா, அம்மா வரல? இல்லை, அம்மா வரணும். சரி. ஸோ மேடம் வர லேட் ஆகுது. ரொம்ப நேரமாச்சு நாங்கள் காரில் உட்காந்து. இப்போ தான் வர்றாங்க. வேமா வாங்க, சீக்கிரம் 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 வாங்க மேடம். லேட் இருக்கு. வாங்க வாங்க வாங்க. ஸோ கண்ணா தான் நீ கேமராமேன். அப்பா என்ன பண்ணுறீங்க? ஃபோன் பார்த்துட்டு
இங்கேயே பாருங்க, மஞ்சள் மஞ்சளாக இருக்கா, பயிரெலாம் ரெடியாக இருக்குது. பொங்கல் முடிச்சிட்டா போதும். வந்தாச்சு, அட்லாஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. கைஸ், பேக் டு வில்லேஜ். ஏஆர் மங்கலம் ஊருக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு யாரை பார்க்கணுமோ அவரை பார்த்துருவோம். அது முக்கியமான ஆள் இன்னைக்கு. எங்கே பாருங்கள், இவர் தான் வந்து ஹீரோ. இன்னைக்கு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆல்ரெடி குளிப்பாட்டியாச்சு. குளிப்பாட்டி பொட்டு வச்சு எல்லாம் சூப்பராக இருக்காரு. கயிறெல்லாம் மாற்றிக்கிட்டு ரெடியாக இருக்காரு. போயிடுமா இன்னைக்கு? அது நினைக்கும், டேய் என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணாதீங்கடா அப்படின்னு நினச்சிட்டு நினைக்கிறேன். ஸோ ரெடி ஆகிட்டாரு. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாருங்களேன், இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மாட்டை காணாம, மாடு இங்கே இருக்குது. சாரி, இந்த இருக்குது பொங்கல். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாடு பஸ்ஸு. கைஸ், மணி 10:30 ஆச்சு. இப்போ நம்ம மாட்டுப்பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லோலி எல்லோரும் வந்து கெட் டுகெதர், அதாவது 1 by 1 ஜாயின் பண்ணிப்பாங்க. நான் கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். நம்ம எங்கே போய் பொங்கல் வைக்க போகிறோம், மாட்டுப்பொங்கல், எத்தனை பேர் வர்றாங்க, கிராம மக்கள் எல்லாருமே வருவாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். மாட்டுப்பொங்கல்ங்கிறது வந்து மாடுகளுக்கு மட்டும் இல்லை, மனிதர்களுக்கும் கூட. ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு சான்ஸு எல்லாரையும் பார்க்க முடியும் ஒரே இடத்துல. நிறைய பேர் நிறைய இடங்கள் இருப்பாங்க. சில பேர் வர முடியாது, அவங்க சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. பட் வர முடிஞ்சவங்க, இல்லை பக்கத்தில் உள்ளவங்க, இல்லை ஈஸியாக வர்றவங்க, இல்லை பார்க்கணும் ஆசைப்பட்டு வர்றவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்க தூரத்தில் எங்கள் அண்ணன் தங்கச்சாமி அவர்கள் கடை வச்சுருக்காப்புல, பெட்டி கடை. மிஸ்ஸஸ் வராங்க செகண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாருமே சொந்தக்காரங்க தான். அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எல்லோ கலர் அன்பு நம்மளோட வீடியோவில் வருவார். என்னோடய பொண்ணு வருது ஃபஸ்ட்டு, பிங்க் கலர். என் பையன் கீழே வரான், கிரேஸ் கண்ணா. அதுக்கு பிறகு தம்பிமே வர்றான். ஸோ வரிசை எல்லோரும் வர்றாங்க. ஸ்லோலி இப்படியே கூட்டிகிட்டே போகும். எல்லாரும் போயிட்டுருக்காங்க, நான் பின்னாடி போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க, 1 by 1 அப்படியே ஜாயின் பண்ணுவாங்க. பாருங்கள், ஒரு கோயில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து எல்லாருமே வந்து ஜாயின் ஆவாங்க. எல்லோரும் அங்கே தான் வந்து கூடுவாங்க. அங்கேருந்து மொத்தமாக போவோம். இப்போ இங்கேருந்து வர்றாங்க, இந்த வீட்டிலேருந்து வர்றாங்க. என்ன நல்லா இருக்கியா? இல்லை, நாய் குளிப்பாட்டு இருந்தா இன்னைக்கு என்ன நாயக்கானா? கைஸ், இங்கே பாருங்க, ஒவ்வொரு வீட்டில் வாசல் நிற்கிறாங்களா. ஸோ எல்லாருமே வந்து வாசல் நின்றுவாங்க, அப்படியே ஜாயின் பண்ணிப்பாங்க. என் தங்கச்சி வீடு எல்லாம் கிளம்புறாங்க. நான் சொன்ன கோயில் தான். ஸோ இங்கே தான் வந்து எல்லாருமே வந்து தங்க வைப்பாங்க. எல்லோரும் இங்கேருந்து தான் போவாங்க மொத்தமாக. இந்த பக்கம் பாருங்க, மாடு அட்வான்ஸாக கட்டி வச்சிருக்காங்க, ரெடியாக இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், இடம் இருக்கும். இப்போ ரோடு போடுறதுனால இந்த ஜல்லியில் இறக்கிட்டாங்க இந்த பக்கம். ஸோ பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம பொங்கல் கொண்டாட போகிறோம். எங்கள் ஊர் ஃபுல்லாக பாருங்களேன், எல்லாம் விவசாயம் தான். வேறு எந்த தொழிலுமே கிடையாது. நெல்லை தவிர வேறு எதுவும் போட மாட்டாங்க. இந்த பக்கம் கம்மை, இந்த இடத்துல பொங்கல் வைக்க போகிறோம்.
இதான் நம்ம மாடு ரெடியாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாடு தான் நிற்கிது. அப்படியே பாருங்கள், ஒவ்வொரு வீட்டு மாடுகள்லாம் கம்மி தான், முன்ன மாதிரிலாம் கிடையாது. ஒரு காலத்தில் ஒரு வீட்டில் 3 மாடு 4 மாடு இருக்கும். பட் இப்போ அதெல்லாம் இல்லை, தலையிலாயிடுச்சு. ஒரு வீட்டுக்கு 1 மாடுங்கிறதே ரொம்ப அதிகம். ஸோ பேருக்கு வச்சுருக்காங்க, பாலுக்காண்டி வச்சுருக்காங்க. என்ன பண்ணுற? நல்லா ஒன்று பிடிக்கண்டா, நீ தாண்டா ஹீரோ, நீ தானே பூஜை பண்ண போகிற. ரைட்டு, உன் போட்டோ வரும். ரைட் மச்சான், நல்லா இருக்கீங்களா? சொன்ன இடம் தான், இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணி இங்கே தான் வரிசையாக அடுப்புலாம் அடுக்குவாங்க. வருஷப்படி எப்போவும் தலைமுறையாக, அதாவது எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் அப்போலேருந்து அப்படியே தான் வரும் அந்தந்த வீடு. ஸோ மக்கள்லாம் இவ்வளோ தான். அது வந்து இன்னொரு குடியிருப்பு அந்த பக்கம் இருக்குது, ஏர்மலை. ஏர்மலத்தில் 2 குடியிருப்பு இருக்குது. நம்ம ஃபஸ்ட் குடியிருப்பு, ஒரு செகண்ட் குடியிருப்பு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பண்ணுவாங்க. இதே தான் கலாச்சாரம். மாடுகள் வண்ணம் பூசி பொங்கல் வச்சு. ஸோ மாடு தான் ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போ. மிதுனா எதுக்கு வந்திருக்காங்க? எதுக்கு வந்திருக்க? பொங்க வைக்க. பொங்க வைக்க. சரி, நம்ம அடுப்பு. கைஸ், பொங்கலை பார்த்துட்டு இருக்கேன். எஸ்பெஷலி நம்ம கிராமங்களில் இவ்வளோதான் ஸ்ட்ரென்த்து. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அடுப்பு வைக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய பொசிஷனை பொறுத்து, ஏன்னா அவங்க ஆள் இருக்காது, மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ பண்ணுறவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் நாளுக்கு நாள் குறையுது அடுப்பு. எவ்வளோ அடுப்பு நிறையா இருந்துச்சு. ஸோ அந்தந்த வீடுகளில் பார்த்திங்கன்னா ஆள் குறையும் போது, இல்லை ஊரை விட்டு போகும்போது அந்த அடுப்பு குறைஞ்சிருது. மாடுகளும் சரி, மக்களும் சரி, ரொம்ப கம்மி. பொங்கிட்டு இருக்கு பாருங்கள். மணி இது மாடுகளுக்கான நேரம். இது சாமி கும்பிட்டாங்க. இப்போ எல்லாம் பாருங்க, மாடுகள் கட்டுறாங்க. ஆகட்டும் ஆகட்டும், மாமா நம்ம மாடு. காவி அடிக்கிறோம் மாட்டுக்கு. கொம்புகளுக்கெல்லாம் காவி அடிச்சாச்சு. பசி எடுத்து காலத்தை சாப்பிட்டுருக்கா. நம்ம தான் முடிச்சு வச்சிருக்கோம். ரொம்ப நாளாச்சு, இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம மாட்டை பிடிச்சி. இப்போ தான் நம்ம மாட்டை பிடிச்சிருக்கோம். முன்னெல்லாம் அந்த இது பறிப்பாங்க, அதை மாடு போகும்போது அப்படியே கிழங்கையும் கரும்பையும் பறிப்பாங்க. இப்போ பறிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அதுவாக சாப்பிட்ருவாங்க. பொங்கல், மாட்டு பொங்கல்.
பாருங்க, டேஸ்ட் பண்ண முடியல அதோட. அவ்வளோ சாப்பிடுவாங்க. நீங்கள் வளர்க்கவே கூட சாப்பிடாது. ஹாட் ஸ்டாப்பில் நான் ஒரு சாப்பிட்டு தான் ஜஸ்ட். வாங்க, டாஸ்மா சூப்பர்வைசர் நம்முடைய சப்ஸ்கிரைபர், நம்ம அண்ணன், என் அண்ணன், நம்ம ஊருக்காரு, மிஸ் பண்ண மாட்டாப்புல. நம்ம சேனலை எப்பவும் பார்க்குற ஆளு, எப்போவுமே அப்டேட் பண்ணுற ஆளு, ஊக்குவிக்கிற ஆளு, நல்லா பண்ண சொல்லி. அண்ணே சூப்பர். ஸோ மாட்டுப்பொங்கல் வந்து மனிதர்களை கண்டிப்பாக இணைக்கும். அதான் இப்போ நிறைய பேர் வந்து பார்க்காத ஆள், பல வருஷங்கள், பல ஆண்டுகள், பல நாட்கள் எல்லாருமே ஆர்கனைஸ் ஆகி இன்னைக்கு என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அந்த பொங்கலில். கோயில் நோக்கி எல்லாம் போயிட்டு இருக்கோம் மாடுகளோட சேர்ந்து. எப்படி கோயில் தாண்டி வந்தோமோ, கோயிலை வணங்கி வந்தோமோ, அதே கோயில் திரும்ப போகிறோம். நல்லா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணியா? வந்தியா? வெரி குட், வெரி குட். உனக்கு பிடிச்சதா? ரைட் ரைட், வெரி குட். மிஸ் பண்ணக்கூடாதுண்ணே, வருஷம் வருஷம் வந்துடணும். ரைட்டா? ஸோ பொங்கல் தலைவன் திரும்பி வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கோயில் இருக்குது. இதுதான் ஐயனார் கோவில். இப்போ தான் புதுசாக ரினோவேட் பண்ணாங்க. நம்ம ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம் இந்த கோயிலை பற்றி, ஷார்ட்ஸ் வீடியோவில் பாருங்கள். நம்ம ஊர் வெள்ளாமை விவசாயம். முன்னாடி போயிட்டுருக்கோம், பின்னாடி வந்துட்டுருக்காங்க. சித்தப்பா உனக்கு எடுத்தாச்சு? சித்தப்பா எடுத்தாச்சு. வீடியோவில் வருவீங்க? இல்லை, வரேன். ஸோ இதுதான் எங்கள் ஊர். போல தான் உள்ளே கொஞ்சம் குடியிருப்பு இருக்குது. மெயினில் தான் போயிட்டுருக்கோம். பொங்கலை முடிச்சுட்டு இப்போ திரும்பி போயிட்டுருக்கோம். நம்ம கோயில், இந்த கோயில் பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோவில். ஸோ இங்கே தான் அசம்பிள் ஆனாங்க, இங்கே தான் வர போகிறாங்க. ஸோ இங்கே சாமி கும்பிட்டு இங்கே இருந்தால் கலைவாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. கைஸ் வெயிட்டிங் ஃபார் த அரைவல். நம்ம பொங்கலுக்கு கோயில் பக்கத்தில் நிற்கிறோம். நம்ம மக்கள்லாம் பொங்கல் கொண்டாடி வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வரவேற்க தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இதுதான் கோயில். நிறைய மாடல் முன்னாடி போயிடுச்சு, அட்வான்ஸாக கொண்டு போயிருப்பாங்க. சில பேர் நடக்க முடியாதவங்க, ஓட முடியாதவங்க இன்னும் பாருங்கள் என்ன வேலைலாம் பண்ணுது பாருங்கள். எழுதுரு போகுது.
மாடு முன்னாடி வந்துருச்சு, நமக்கு முன்னாடியே வந்து கட்டி ஆயிடுச்சு. அரே அறுபதுல காலாணி திருந்தது இருந்தாலும் கையில் உடுத்தேன். ஸோ அட்லாஸ்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம் வீட்டுக்கு. சிறப்பாக பொங்கல் முடிஞ்சது. பாட்டெலாம் பாடலையா? பாடுங்க. டேய் நேரங்களா, இங்கே பாருங்கடா, கேமரா பாருங்கடா. எனக்கு ஸோ மாட்டுக்களை பாருங்கள், எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பொங்கல் முடிச்சுட்டு சூப்பராக வந்துக்கிறாப்புல. ஓய் சீர்றாங்களே வீடியோக்கு எண்டு கொண்டோம். வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான ஒரு இது மாதிரி நடக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு அக்கேஷனலாக இயர்லி ஒன்ஸ் தான் நடக்கும் இந்த பண்டிகை. ஸோ மாடுகளுக்கு மாட்டுப் பொங்கல் வைப்போம். ஆனால் மக்கள்கள் உண்மையிலே மாடுகளை காட்டிலும் மக்கள் தான் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. நிறைய பேரை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதான் ஸோ நிறைய பேர் வெளியில் இருக்காங்க, நாமளும் வெளியில் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் மீட் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஹைலைட்டு. ஸோ சூப்பராக அமைஞ்சது. சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். மாடுகளை பார்த்தோம், பொங்கல் வச்சோம், மாடுகளுக்கு ஊட்டினோம். நல்லபடியாக முடிச்சு சூப்பராக வந்தாச்சு. மேலதாளம் கூட பார்த்துருப்பீங்க வரும்போது. நம்ம பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரேர். இவங்கெல்லாம் வர்றவங்க ஆடினாங்க இல்லையா, அவங்களாம் வந்து இயர்லி வந்துடுவாங்க, எப்படியும் மிஸ் பண்ண மாட்டாங்க. லோக்கலில் இருக்காங்க, வெளியில் இருக்காங்க, கடை வச்சுருக்காங்க, அந்த மாதிரி டைப்பில் வந்து சூப்பராக வந்து கலந்துக்குவாங்க. டான்ஸ்லாம் பார்த்துருங்க, வேறு லெவல். ஸோ இதுதான் ஒரு சந்தோஷம், ஒரு என்ஜாய்மெண்ட் எல்லாமே இந்த ஒரு மாட்டுப்பொங்கல் தான். வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. கோயில் திருவிழா கூட வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அழகாக இருந்துச்சு. இந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஊரெல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம கிராமங்களை பார்த்துருப்பீங்க, ரோடை பார்த்துருப்பீங்க. நம்ம சொந்த பந்தம் எல்லோரையும் பார்த்தோம், மீட் பண்ணோம். ஸோ சூப்பராக நம்ம பண்டிகை இனிதே முடிஞ்சு உடைந்தது. நம்ம மாடுகளுக்கு நன்றி சொல்லணும். ஸோ அவங்க மூலம் தான் நம்ம எல்லாமே கெட்டு குதிரை பண்ணோம். ஸோ கிராமங்களில் எல்லாருமே வந்து ஒரு கெட்டு குதிரை மாதிரி ஒரு காலேஜில் எப்படியோ அதே மாதிரி கிராமங்களில் வந்து இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் பார்க்க முடியும். இதோட முடிச்சுக்கலாம் வீடியோவை. மீண்டும் இன்னொரு சந்திக்கலாம். வண்டி தான் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர். பாய் சொல்லுங்கள். இவங்க இல்லைன்னா அந்த பண்டிகை கிடையாது.